ஹாய், வெல்கம் டு நிர்மலா சிம்பிள் ரெசிபிஸ். நாம இன்னைக்கு பார்க்க போறதுங்க மட்டன் கிட்னி ஈரல். அந்த கிட்னி ஈரலை நம்ம எப்படி டேஸ்டியா ரெடி பண்ணுறதுக்குள்ள போய் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். கிட்னி ஈரலாக நான் பார்த்து எடுத்துருக்கேங்க. கிட்னி ஈரல் வந்து 1/4 கிலோ எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் ஆனியன் வந்து 2 நம்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி பழம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1.5 தக்காளி பழம் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். மல்லித்தூள் எடுத்திருக்கேன். சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன். கரம் மசாலா எடுத்திருக்கேங்க. ஒரு பேன் வச்சு பேன் காஞ்சதும் ஒரு 3லேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும். எண்ணெய் சூடு ஏறினதும் கடுகு போட்டுக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வருதோ ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் தான் ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம கொஞ்சம் கூடுதலாகவே 2 கொத்து கருவேப்பிலையை நம்ம சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா வதங்கினதும் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கிரேவிக்கு வந்து நல்லா வதங்கினா தான் நல்லா கிரேவி கிடைக்கும். அதனால் நல்லா வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்து வதக்கிறதால சீக்கிரமாக வெங்காயம் வந்து வதங்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1.5 பழம் தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த ஈரலை வந்து சேர்த்து வதக்கிக்கலாம். ஈரலையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நான் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேங்க. 1 டீஸ்பூன் அளவு தனியா பொடி போடுறேன். 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கிறேங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா பாதி சில்லி பவுடர் காரமும் பாதி பெப்பர் காரமும் இருக்கணும். அதை ஈக்குவல் படுத்தி நம்ம போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாங்க. இந்த கிட்னி ஈரல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெந்துடுச்சுனால ஹார்டாகிடும். அதனால் வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சு நம்ம கரெக்டாக வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. 10 நிமிஷத்தில் நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா ஈரல் வந்து வெந்திருக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் பெப்பர் பொடி சேர்த்துக்கிறேங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி சேர்த்துக்கிறேன். பெப்பர் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சூப்பரான டேஸ்டியான கிட்னி ஈரல் பெப்பர் கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. சுவையான மட்டன் கிட்னி ஈரல் கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. நான் செஞ்ச மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ருசியாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.